மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. புதுச்சேரியில் உள்ள கடற்கரைகளில் தடையை மீறி குளித்தால் அபராதம் விதிக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு பரிந்துரை சுற்றுலாத்துறை செய்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் எழில். வணக்கம் எழில், என்ன காரணத்திற்காக சுற்றுலாத்துறை சார்பில் இந்த பரிந்துரையானது வழங்கப்பட்டுள்ளது? சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு வார இரு நாட்கள் மட்டுமின்றி தொடர் நாட்களிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வெளி மாநிலத்தில் இருந்து மட்டுமல்லாமல் வெளிநாட்டில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். குறிப்பாக பல்வேறு சுற்றுலா தலங்களை பார்வையிடுவது மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கடற்கரைகளில் குளித்து தங்களது பொழுதை போக்குவது வழக்கம். இதனிடையே புதுச்சேரியில் கடந்த ஆண்டு மட்டும் 50க்கும் மேற்பட்டோர் கடலில் குளித்து பலியாகியுள்ளனர். இதனிடையே அதாவது புத்தாண்டு தொடங்கி தற்பொழுது வரை கிட்டத்தட்ட 6 பேர் கடலில் மூழ்கி பலியாகியுள்ளனர். குறிப்பாக புத்தாண்டு அன்று 4 மாணவர்கள் கடலில் குளித்து இந்த கடலில் அலையில் சிக்கி உயிரிழந்தனர். இதே போல் கோயம்புத்தூரிலிருந்து புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த இருவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உயிரிழந்தார். மேலும் கடல் சீற்றமாக காணப்படுவதாலும் அடிக்கடி உயிரிழப்பு ஏற்படுவதன் காரணமாகவும் கடலில் குளிப்பதை தடுக்கும் வகையில், அதாவது கடலில் குளித்தால் அவர்களுக்கு அபராதம் விதிப்பது தொடர்பாக சுற்றுலாத்துறையானது மாவட்ட நிர்வாகத்திற்கு பரிந்துரை செய்துள்ளது. மேலும் புதுச்சேரி கடற்கரையில் லைஃப் கார்டு உள்ளிட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் அவ்வப்பொழுது தடையை மீறி கடலில் குளிக்கும் பொழுது அவர்கள் ராட்சத அலையில் சிக்கி கடலில் இழுத்து செல்லப்பட்டு உயிரிழப்பது தொடர்ச்சியாக உள்ளது. எனவே புதுச்சேரியில் கடலில் இந்த உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் தடையை மீறி குளிப்பவர்களுக்கு அபராதம் விதிப்பது தொடர்பாக சுற்றுலாத்துறையானது மாவட்ட நிர்வாகத்திற்கு பரிந்துரை செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி எடி. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.